வணக்கம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசண்டாக பொன்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து என்னவா இருக்காருலாம் எனக்கு தெரில. அவர் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் சார் கூடயே இருந்தாருன்னு நமது அக்பர் அண்ணா வீடியோவில் பார்த்தேன். ஆனால் பெண்களை இவ்வளோ கேவலமாக பேசுகிற அளவுக்கு அவன் வந்து என்ன அப்துல் கலாம் சாருக்கு பக்கத்தில் இருந்தான்னு தான் எனக்கு தெரில. அந்த பொன்ராஜுங்கிறவன் அந்த வீடியோவே நான் பார்த்தேன். ஏன்னா பொன்ராஜ், உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் பொன்ராஜ், நீ என்ன சொன்ன? தங்கச்சி அப்புறம் அக்காவாகவும் இருப்பாங்க, அப்புறம் வந்து ஒய்ஃபாகவும் இருப்பாங்கன்னு சொல்கிறியா? சரி, உனக்கு பொண்ணு இருக்கா? இல்லை உனக்கு தங்கச்சி இருக்கா? உனக்கு அம்மா இருப்பாங்க, 100% அம்மா இருப்பாங்க. ஏன்னா உனக்கு பொண்ணு பிள்ளை பிறக்கலாம், நீ வேட இப்படி பேசலாம். ஏன்னா நீ ஒரு இப்படி விபச்சார சிந்தனை உள்ள ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் உனக்கு வந்து அம்மா இருப்பாங்கள்ல, உங்கள் அம்மா வந்து எப்படி உன்னைய மகனாக பார்க்குறாங்களா, இல்லை தவறான வகையாக உன்னை பார்ப்பாங்களா? முட்டாப்பாயில் பெண்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு. எவனுமே வாயை திறக்க மாட்டேங்கிறான். மாதர் சங்கம் என்ன பண்ணிகிட்ருக்கு? சும்மா தேவையில்லாமல் உருட்டெல்லாம் உருட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. மாதர் சங்கம் இதுக்கு பயங்கரமாக கண்டனம் வகுக்குமே. உங்களுக்காக வந்த ஒரு தலைவனுடைய கூட்டத்தை உங்களுடைய உங்களோட சகோதரிய மக்களே, என் சகோதரி, என் தங்கச்சி, என் அக்காவை சொல்கிற மாதிரி தான் நம்ம எல்லாத்தோட அக்கா தங்கச்சிங்களையும் இவங்க சொல்கிறானுங்க. நம்ம ஒவ்வொருத்தங்களும் விஜயனாவோட அக்கா தங்கச்சிங்க. அந்த பொன்ராஜுங்கிறவனை டிஜிபிட்ட அண்ணன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவனை வன்மையாக கண்டிக்கணும். இந்த இந்த அக்கிரமம் பண்ணுறவனை வாயே திறக்காமல் எதுவுமே மீடியா பக்கமே எதுவுமே பேசாமல் இருக்கிற அந்த சேனல்ஸுங்க, இவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கணுன்னா மாற்றம் வரணும். கன்ஃபார்ம்டாக 2026 ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாமல் விசில் சின்னத்துக்கு விஜயண்ணாவுக்கு போடுங்க. சத்தியமாக மாற்றம் வரும். நம்பிக்கையோடு இருங்க.